Hi friends, welcome to Relax Recipes. நம்ம சேனலில் நிறைய மட்டன் குழம்பு மட்டன் சால்னா ரெசிபியெல்லாம் போட்டிருக்கோம். அதுவும் பாய் வீட்டு மட்டன் சால்னா ரெசிப்பியில் நான் ஒரு மசாலா யூஸ் பண்ணுவேன். அந்த மசாலா எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இதை பார்க்க போகிறோம். இது வந்து மட்டன் குழம்பு மட்டன் சால்னாக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மசாலா யூஸ் பண்ணி நம்ம சிக்கன் சால்னா பண்ணலாம், மீன் குழம்பு பண்ணலாம், சூப்பராக இருக்குங்க. நிறைய பொருட்கள்லாம் கிடையாது, ஈஸியாக பண்ணிடலாம். என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 1 கிலோ அளவுக்கு விதை கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கடையில் என்னதான் ட்ரையாக இருந்தால் கூட நம்ம வெயிலில் காய வச்சு தான் செய்யணும். இந்த மசாலாவுக்கு எந்த பொருளையுமே வறுக்கக்கூடாது. வறுத்து செஞ்சால் அதோட டேஸ்ட்டே மாறிடும். நல்ல வெயிலில் தான் வச்சு எடுக்கணும். மல்லியில் உள்ள துரும்பு மாதிரி ஏதாவது கிடந்தால் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். வேங்கையிலேயே நல்ல குவாலிட்டியான மல்லி மிளகாத்தூள் வாங்கிக்கலாம். எப்போதுமே குழம்பு சால்னாக்கு கலர் கொடுக்கறதுக்காக நம்ம தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்ப்போம். அதனால் 1 கிலோ மல்லிக்கு 300 கிராம் அளவுக்கு மிளகாய்த்தூள் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்க்க மாட்டீங்க, காரம் இதிலே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 1/2 கிலோ அளவுக்கு வத்தல் சேர்த்துக்கலாம். வத்தல் காய வைக்கல காம்போடையே காய வச்சுக்கோங்க. காம்பு எடுக்க வேண்டாம். நல்ல காஞ்ச பிறகு நம்ம காம்பு எடுத்துகிட்டு திரிச்சிக்கலாம். நீங்கள் இப்போ பார்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய்த்தூளோட காம்பு உடைக்க வராது. ஏன்னா அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம காய வச்ச பிறகு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. வத்தல் வாங்கியில் நல்ல சிகப்பாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கணும். நல்ல சிகப்பான வத்தல் தான் நமக்கு மசாலாவுக்கு நல்ல கலர் கொடுக்கும். நீல வகை மிளகாய் வத்தல் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் காரம் அதிகமான மிளகாய் வத்தல்னால் நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் குறைச்சிக்கிடணும். இதோட 100 ஜீரகம் 100 மஞ்சள் சேர்த்துக்க போகிறோம். 1 கிலோ மல்லிக்கு 300 வத்தல், 100 ஜீரகம், 100 மஞ்சள், இந்த 4 பொருள் தான் எடுத்திருக்கோம். இப்போ இந்த மசாலா வந்து நீங்கள் கறி குழம்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இதில் நம்ம சோம்பு சேர்த்து திரிச்சிக்கலாம். ஆனால் நம்ம மீன் குழம்புக்கும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சோம்பு சேர்த்தா மீன் குழம்புக்கு அந்தளவு எடுக்காது, டேஸ்ட் மாறி வரும். அதனால் இதில் நான் சோம்பு சேர்க்கலை. இந்த 4 பொருளையும் அப்படியே எடுத்து வெயிலில் வச்சிடலாம். நல்ல வெயிலாக இருந்ததுன்னா ஒரு நாள்லேயே நல்ல ரோஸ்ட் ஆன மாதிரி ஆகிடும். இப்போ கொஞ்சம் மூடி திறக்கிறதுனால வந்து உங்களுக்கு வெயில் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் 2 நாள் வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் வச்சு எடுத்த பிறகு அந்த மிளகாத்தூள் காம்பு உடச்சி பார்த்தீங்கன்னா பட்டுன்னு உடையணும், அந்தளவுக்கு இருக்கணும். நம்ம திரிக்கிறதுக்கு முன்னால் மிளகாத்தூள்லேருந்து காம்பெல்லாம் எடுத்துடலாம். காம்பு சேர்றதுனால ஒன்றும் இல்லைங்க, காம்பு சேரையில் கொஞ்சம் கலர் மாறும். உங்களுக்கு அந்த மசாலா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கலராக வேணும்னா காம்பு எடுத்துகிட்டே திரிச்சுக்கோங்க. பொடி திரிச்சிட்டு வந்தாக்கெல்லாம் உடனே நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஒரு பேப்பர்லேயோ ஒரு தட்டுலேயோ கொட்டி லைட்டாக அந்த சூடு ஆறினாக்கெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூடோட மசாலாவை எப்போதுமே ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா மசாலாவோட நிறம் கருத்து போயிடும். நல்ல வெயிலில் காய வச்சு திரித்து ஈரக்கரண்டி படாமல் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் ஆனாலும் இதோட வாசம் கொஞ்சம் கூட குறையாமல் மசாலா சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே அளவுகளோட மசாலா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.